நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா உண்மை தெரியாது. அது மட்டும் இல்லாம இலக்கியா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளநீல வந்து மயக்க மருந்து கலந்து குடுத்தாங்க அப்படின்ற உண்மையும் தெரியாது. ஏன்னா, அந்த ஒரு எவிடன்ஸ வச்சு தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு இத்தன நாளா தன்னோட அண்ணிய கடவுளா பார்த்துட்டு இருந்தவரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விரோதியா நம்ம குழந்தைய கொல்ல பார்த்தாங்களே அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கும், நம்ம ஜானகிக்கும் எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மினி டாக்டருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு, நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றத பார்த்து, இப்படி இந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, நாசமா போயிட்டுருக்கு. அந்த அஞ்சலியோட சுயரூபம் தெரிஞ்சும் நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சொல்லாம விட்டோம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட போயிட்டு, "என்னாச்சு கார்த்திக்? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணி மேல நீ வந்து இந்த கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டு, கடைசியில அந்த அஞ்சலியோட மொத்த சுயரூபத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. இதுக்கு முன்னாடியே அந்த பொய்யா வந்து சாட்சி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்டின்ன உடனே நம்ம இலக்கியா உஷாரா இருக்கணும். இல்ல கௌதம் கிட்டயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயத்த சொல்லியிருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்காம வந்து தடுத்துறதுக்கு முடியும். ஆனா, அதே சமயம் இப்போ நம்ம இலக்கியாவ வந்து அரெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லதுக்கு தான் சொல்லணும். ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகுறது மட்டும் இல்லாம, அஞ்சலியோட கர்ப்பத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் வெளிய கொண்டு வரப்போறாரு. அதே சமயம் இப்போ நம்ம இவங்க பத்மினி டாக்டர் இருந்துகிட்டு எதுக்காக இங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேசலாம், மனசு விட்டு பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வராங்க. ஏன்னா, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு உறுத்திக்கிட்டு இருந்துச்சோ, அந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்திருக்கு. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு கேவலமானவன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தான் மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் வந்து கேட்கும்போது, இந்த மாரி தான் எங்க குழந்தைய வந்து அழிக்கிறதுக்கு பார்த்தா, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவள தூக்கி ஜெயில்ல வச்சிருக்கோம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன கார்த்திக் முட்டாள்தனமா நீ பேசிட்டு இருக்க. நான் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு விஷயத்த சொன்னா, நீயே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய அடிச்சே கொன்றுவ." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இந்த இடத்துல கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட "முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன் பொண்டாட்டியோட வயித்துல குழந்தை இருந்தா தானே, அத இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பாப்பா கார்த்திக்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு பயங்கரமான ஷாக்கிங்க குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. "பெரியம்மா என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்ட உடனே, "ஆமா கார்த்திக், நான் சொல்றது எல்லாமே உண்மதான். உன் பொண்டாட்டியோட வயித்துல குழந்தையே இல்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல செக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் கார்த்திக் பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பத்மினி டாக்டர் வந்துட்டு, "நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து நீ நினைக்காத கார்த்திக். நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீ நம்பாத. ஆனா உன் பொண்டாட்டியே கேளு. அது மட்டும் இல்லாம நீ எங்க போயிட்டு எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் செக் பண்ணி பாரு." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் அஞ்சலி கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா, அஞ்சலியோட கழுத்த புடிச்சு அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, கொன்னு போறதுக்கு கூட தயங்காம, அவ்ளோ பெரிய ஆர்ப்பாட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதுல நம்ம அண்ணிய வேற வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா நெனச்சுட்டோமே அப்படின்ற ஒரு மன வருத்தம் வேற வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.